வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாகர் பேசுறேன். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல நிறைய வீடியோ போட்டுட்டே இருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்றீங்க. இப்போ கொஞ்ச நாளா வந்து விபிஏ விசுவல் பேசிக் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற ஆட்டோமேஷன் பண்ணக்கூடிய கோடு வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம விபிஏ கோட் எழுதும்போது ஆன் எரர் கோ டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் எழுத வேண்டியிருக்கும். அப்புறம் ஆன் எரர் கோ டு ஜீரோ அப்படின்னு ஒரு லைன் எழுத வேண்டியிருக்கும். இது எந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி கோட் வருது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, கோ டுன்றது ஒரு ஸ்பேஸ் இல்லாம ஜி கேபிட்டல்ல ஓ ஸ்மால் லெட்டர், டி கேபிட்டல்ல ஓ ஸ்மால் லெட்டர். கோ டுன்றது ஒரே சென்டென்ஸ் ஆர் ஓகே, ஒரே வேர்டர். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? அந்த ப்ரோக்ராம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும் இல்லையா? ஸ்டாப் ஆகாம நெக்ஸ்ட் மறுபடியும் போயிட்டே இரு, வேலையை பண்ணிக்கிட்டே இரு, வேலையை பண்ணிட்டே இருன்னு சொல்லி சொல்றதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே சமயத்துல ஒரு எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணிடு, அந்த எரர் என்னன்னு சொல்லி பார்த்து நான் ரிசால்வ் பண்ணணும். அங்க ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்லி சொல்லணும்னா என்ன பண்ணும்? கோ டு ஜீரோ அப்படின்றத யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். இப்போ இங்க பாருங்க, ஷீட் ஒன்னு ஒன்று இருக்கு, ஷீட் டூன்னு இருக்கு, அப்புறம் எய்ம் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஷீட் டூன்றதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஷீட் டூவை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ஷீட் டூ இருக்குதா அந்த ஷீட்ல, இந்த ஒர்க் புக்ல? இல்லை இல்லையா? ஓகே, இப்போ மறுபடியும் வந்து பாருங்க, ஷீட் எக்ஸ்ன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? எதுவுமே இல்லை இல்லையா? ஒரு ப்ரோக்ராம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம், மாடியூல் ஒன்று கிரியேட் பண்ணி மாடியூல் ஒன்ல இங்க இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ஷீட் மாடியூல்ல போய் எழுதக்கூடாது. ஏன்னா பர்டிகுலர் ஒர்க் ஷீட் வந்து ஒரு ஈவெண்ட், ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒர்க் புக்கை ஓபன் பண்ணும் பொழுது அப்படின்னா அது ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஒர்க் ஷீட்ல ஏதாவது சேஞ்ச் நடக்கும் பொழுது அப்படின்னா அது வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னு அர்த்தம், ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் புக்ல ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும், ஒர்க் ஷீட்ல ஒரு சேஞ்சஸ் நடந்தாலும் சில வேலைகள்லாம் பண்ணு. ஓகே, அந்த மாதிரி சமயத்துலாம் போய் தான் நம்ம வந்து ஷீட் மாடியூல்ல போய் கோட் என்டர் பண்ணுவோம். ஏன்னா ஜென்ரலா ஒரு ப்ரொசீஜர் நேம் கொடுத்து அந்த ப்ரொசீஜரை அந்த த்ரூ அவுட் த ஒர்க் புக் எங்க வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னாச்சுன்னா அது வந்து மாடியூல்ல தான் கொடுக்கணுன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு மணி நேரம் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே, இப்போ வந்து சப் அப்படின்னு சொல்லி போட போறேன். ஓகே, சப் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றேன். இதுல போயிட்டு என்ன போறோம், எக்ஸ்பிளைனிங் எரர்னு சொல்லி போடலாமா? சும்மா எக்ஸ்பிளைன் எரர் அப்படின்னு சொல்லி போட்டு சும்மா ஒரு பேர் போடுறோம். ஓகே, என்ன பேர் வேணாலும் போட்டுக்கலாம் நமக்கு மேக்ரோல. இது போட்டு போட்டு என்டர் அடிச்சிட்டோம்னா இந்த ஓப்பன் பிராக்கெட்டும் அதுக்கு முன்னாடி உண்டான ஸ்பேஸும் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கு, க்ளோசிங் பிராக்கெட்டும் வந்துருச்சு, எண்டு சப்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், நான் வந்து என்ன பண்ண போறேன், ஒர்க் ஷீட் இல்ல ஷீட்ஸ் அப்படின்றது கலெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஷீட் ஒன், ஷீட் டூ, ஷீட் த்ரீன்னு சொல்லி எத்தனை இருக்குதோ எல்லாத்தையும் வந்து சேர்த்து சொல்றதுக்கு பேர் கலெக்ஷன் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவோம். இதுல டாட் போட்டா இந்த மாதிரி வரும், ஷீட்ஸ் டாட் ஆட் சொல்லி வரும். ஓகே, நம்ம ஷீட் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுக்கு பேர் வந்து இன்டெலிசென்ஸ் கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா? இன்டெலிசென்ஸ் கிளிப்ஸ் அப்படின்னு பேர் இந்த லிஸ்ட்டுக்கு பேர். ஒரு லிஸ்ட் வருது, அதை டாட் போட்டது. இந்த டாட் போடாம ஒரு ஓப்பன் பிராக்கெட் போட்டு இந்த மாதிரி மறுபடியும் கேட்குது பார்த்தீங்களா? ஓப்பன் பிராக்கெட் போட்டு என்ன கேட்குது, ஒரு டூல் கைடன்ஸ் வருது பார்த்தீங்களா? டிஃபால்ட் இண்டெக்ஸ் சொல்லி போட்டுருக்கு, ஆஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு போட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு போடாம ஒரு ஷீட் நேம் கொடுக்குறேன், ஷீட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஷீட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு டாட் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இந்த மாதிரி ஷீட் எக்ஸ் டாட் ஆக்டிவேட் சொல்லி போட்டால் ஒர்க் ஆகுமா சொல்லி பார்க்கலாமா? ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ரன் பண்ணா ரன் டைம் எரர்னு சொல்லி வருது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த ரன் டைம் வர எரர் வருது இல்லையா, இதுதான் வந்து நம்ம எரர். ஒன்று எரர் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும், அடுத்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதுக்கு தான் வந்து ஆன் எரர் கோ டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ அடுத்து இன்னொரு வேலையை பண்ண சொல்ல போறேன். ஓகே, ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ ஷீட் ஒன்னு நம்மகிட்ட இருக்குது இல்லையா, அதனால ஷீட் ஒன்னு சொல்லி போடுறேன், டாட் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ ஷீட் ஒன்னு அட்லீஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும்ல. ஒன் பை ஒன்னா பண்ணும்போது வந்து எரர் வந்தோடனே ஜம்ப் பண்ணி அப்படி நின்றோம். ஸோ இப்போ வந்து ஷீட் ஒன்னு ஆக்டிவேட் பண்ற வேலையும் பண்ணாது, திரும்ப திரும்ப எரர் காமிச்சிட்டே தான் இருக்கும். எரர் எரர் எரர்னு சொல்லுது. எனக்கு ஷீட் எக்ஸ்
இல்லைன்னா அதை விட்டுட்டு வெளியில வந்து ஷீட் ஒன்னையாவது ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லி சொல்ல போறோம். ஓகே, இந்த இடத்துல ஷீட் பேர் தப்பா போட்டிருக்கோம், அது கரெக்டா போகும். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த எரர் வந்து வந்துட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் பண்ணும்போது எந்த இடத்துல எரர் வரும்னு பார்க்கலாமா? சப் எக்ஸ்பிளைன் எரர் அப்படின்ற லைனை எக்ஸிக்யூட் பண்ணட்டுமான்னு கம்ப்யூட்டர் கேட்குது. எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். அடுத்தது ஷீட் எக்ஸ் டாட் ஆக்டிவேட், அப்படி ஒரு ஷீட் இருக்குதா, இருந்தா ஆக்டிவேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரை கேட்கணும். கம்ப்யூட்டர் இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணட்டுமான்னு கேட்குது. எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி சொல்றேன். இந்த லைன்ல எரர் வருது. சப்ஸ்கிரிப்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷீட் எக்ஸ்ன்றது இந்த ஒர்க் புக்ல இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, மறுபடியும் ஜம்ப் பண்ணி வெளியே போய் அடுத்து ரன் பண்ணுதான், அது போகாது, அங்கேயே நின்றுட்டு இருக்கும். அதுக்கு பொதுவாக என்ன பண்ணோம், இங்க போயிட்டு மேல 2 கடையில ஆன் எரர், ஓகே, கோ டு அப்படின்னு சொல்லி போட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்துரும். ஆன் எரர் கோ டு நெக்ஸ்ட். இந்த ஆன் எரர்ன்றது எப்படி வரும்னா, இது மாதிரி இடையில கேப் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியும் நமக்கு. இடையில கேப் இருக்கணுமா வேண்டாமா. இப்ப நம்ம ஷீட் 1ல போய் கோட் எழுதிட்டு இருக்கிறோம் இல்லையா, அது வந்து ஆனா இது எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இந்த மாடுல்ஸ்ல போய் என்டர் பண்ணணும். மாடுல்ஸ்ல போய் இங்க என்டர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். மறுபடியும் சின்டாக்ஸ் எரர்னு சொல்லி வருது. இப்போ இங்க பாருங்க, ஆன் எரர்ன்ற வேர்டு எந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த பார்த்தீங்களா, ஆன் எரர் ரெசியூம் நெக்ஸ்ட் இருக்கு. ஆன் எரர் ரெசியூம் நெக்ஸ்ட் சொல்லி போடணும். ஸோ இது வந்து கோ டு கிடையாது, இந்த இடத்துல ரெசியூம் சொல்லி மாத்தணும். ஓகே, ஆன் எரர் ரெசியூம்னா என்னது, திரும்ப வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி அர்த்தம். ஸோ இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் இந்த இடத்துல நிறைய பிளாங்க் இருக்கு, டெலிட் பண்ணிட்டு ஆன் எரர் ரெசியூம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஓகே, இப்போ கொடுத்தா ஒர்க் ஆகுமா சொல்லி பார்க்கலாமா? ஓகே, ஸ்டெப் இன்டு பட்டன் ப்ரெஸ் பண்றேன். இப்போ ஒர்க் ஆகுது. ஆன் எரர் ரெசியூம் நெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி அது பண்ணட்டுமா? இந்த ஆன் எரர் ரெசியூம் நெக்ஸ்ட்னா நீங்க ஒரு எரர் வந்துச்சுன்னா அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பாருன்னு சொல்லி சொல்றீங்க. பண்ணட்டுமா சொல்லி எஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இப்போ இந்த லைன்ல தான் நமக்கு எரர் வரப்போகுது. ஏன்னா ஷீட் எக்ஸ்ன்றது நம்ம எக்ஸல் ஷீட்ல கிடையாது. நம்ம எக்ஸல் ஷீட்ல ஷீட் 1 இருக்கு, எய்ம் இருக்கு. ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணுமா? எக்ஸிக்யூட் பண்ணும், ஆனா எரர் வரும். எரர் வந்தா இந்த ஆன் எரர் ரெசிவ் நெக்ஸ்ட்ன்ற ஒரு கமாண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்ததுனால அதை விட்டுட்டு அடுத்த லைனுக்கு போயிடுது. ஓகே, இப்போ என்ன பண்ணுது, ஷீட்ஸ் 1 அப்படின்றதுல ஆக்டிவ் ஷீட்ஸ்ல போயிட்டு, ஷீட்ஸ்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஞாபகம், ஷீட்ஸ்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஷீட் 1னா அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டோட நேம். ஸோ டாட் ஆக்டிவேட்னா மெத்தட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்ல போறோம். இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்ல இங்க வாங்க, எய்ம்ன்ற ஷீட் தான் இப்போ ஆக்டிவேட் ஆயிருக்கு. ஷீட் 1 ஆக்டிவேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இப்போ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்றோம். ஷீட் 1 ஆக்டிவேட் ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ ரைட், அப்புறம் எண்ட் சர்வ் ஆக்டிவேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ எதுக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு எரர் வந்தா ஸ்டாப் பண்ணணும், எரர் வந்தா நமக்கு தெரியணும்ல அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம்னா, நமக்கு இந்த இடத்துல நமக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷீட் எக்ஸ்ன்னு சொல்லி புதுசா இனிமேல் தான் வரப்போகுது. அந்த ஷீட் வரும்போது அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒரு சில வேலைகளை அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வச்சுங்க. ஓகே, ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் A1. ஓகே, பிராக்கெட்ல போட்டு A1 பண்ணும் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்புறம் ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் B1 அப்படின்னு சொல்லி போட்டு அதுல ஃபாதர்ஸ் நேம் ஈக்குவல் டு ஃபாதர்ஸ் நேம். ஓகே, இப்படி போட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். அடுத்தது அந்த பிராக்கெட் அங்க இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்லாம் வந்து இதில் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஷீட் எக்ஸ்ன்னு சொல்லி வந்துச்சுன்னா நேம் போடணும், இல்லை ஃபாதர் நேம் போடணும். அப்புறம் வந்து என்ன பண்ணணும், ஆக்டிவ்
ஷீட் டாட் ரேஞ்ச் போயிட்டு A2ல போயிட்டு ஒரு புதுசா ஒரு நேம் என்ட்ரி பண்ணோம். கணேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் B2ல அவங்க அப்பாவோட பேர் போடணும் இல்லையா? ஓகே, லிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஆர் ஈஸ்வர், ஈஸ்வரன். ஓகே, எப்படி இருக்குன்னு வச்சு. ஓகே, இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறம் ஷீட் 1 ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுல போய் என்ன பண்ணும், ரேஞ்ச், இதுல போயிட்டு ரேஞ்ச் B2 அதுல போயிட்டு என்ன பண்ணும், ஒரு நம்பர் போடலாமா? B2 = 100. ரேஞ்ச் B3 = 200. ரேஞ்ச் B5 = B5 டாட் ஃபார்முலா போடணும். ஓகே, ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல, அதே மாதிரி போடலாம். ஃபார்முலா ஈக்குவல் போட்டு இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் ஃபார்முலா எப்போ வந்தாலுமே வந்து டபுள் கோட்டுக்குள்ள தான் நம்ம என்ன கொடுக்குறோமோ அப்படியே டைப் ஆகும். ஓகே, ஸோ B5 which is equal to B ஈக்குவல்ன்றத டைப் பண்ணு, அப்புறம் B-யை டைப் பண்ணு, அப்புறம் 2-வை டைப் பண்ணு, அதாவது B2 டைப் பண்ணு, அப்புறம் பிளஸ் சிம்பிளை டைப் பண்ணு, அப்புறம் B3-யை டைப் பண்ணு, அவ்வளவுதான். ஓகே, இந்த மாதிரி கொடுக்குறோம். என்னன்னா இந்த இடத்துல வந்து ஈக்குவல் டு B5ன்ற செல்ல போயிட்டு B2 + B3 சொல்லி கொடுத்தா 100 + 200 வரும். ஏன்னா B2 வந்து 100 இருக்கு, B3 வந்து 200 இருக்கு. ஸோ 100 + 200 சொல்லி போட்டு ஆன்சர் 300 சொல்லி வரும். அது வந்து எந்த ஷீட்ல வரும், இதெல்லாம் ஷீட்ஸ் அப்படின்ற கலெக்ஷன்ல ஷீட் 1ன்றதை ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த வேலையை பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வச்சுக்கலாம். இது சப்போஸ் எரர் இருந்ததுன்னா இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாது, இதெல்லாம் வந்து பண்ணாது. ஏன்னா ஷீட் அப்படின்ற ஷீட்ஸ்ன்ற கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ல ஷீட்னு ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு இருந்தா அதை ஆக்டிவேட் பண்ணு, ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த இதெல்லாம் டீட்டெயில் எல்லாம் இந்த எல்லாம் வேலை பண்ணி சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, இது இல்லைன்னு சொல்லி சொல்றது தான் ஆன் எரர் ரெசீவ் நெக்ஸ்ட்னா அடுத்தது நெக்ஸ்ட் 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 வந்துட்டே இருக்கும். இதுல எரர் வந்துச்சு, நெக்ஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். இதுல எரர் வந்துச்சு, அடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். இதுல எரர் வந்துச்சு, இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். இதுல எரர் வந்துச்சு, இதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இப்போ ஷீட் எக்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணும், இதை போய் எக்ஸிக்யூட் பண்ணும். இது எந்த ஷீட் ஆக்டிவேட்டா இருக்கோ அந்த ஷீட்ல போய் A1ல போயிட்டு நேம் எல்லாம் போட்டுட்டே போகும். புரிஞ்சுங்களா? ஓகே, அதனால ஆக்டிவ் ஷீட்ல போயிட்டு போடுறது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒன்னு பார்க்கலாம் இப்போ. ஓகே, ஸோ இப்போ எய்ம் அப்படின்ற ஷீட் இங்க வச்சுக்கிட்டேன், தள்ளி வச்சுக்கிறேன். எய்ம்ன்ற ஷீட்ல தான் இப்போ நம்ம என்ன பண்றோம், வச்சுட்டு இந்த சப் எக்ஸ்பிளைன் எரர்ன்றதான் ப்ரொசீஜரோட நேம். ஓகே, இந்த கர்சர் இந்த இடத்துல கொண்டு போனா ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி தெரியும். எக்ஸ்பிளைன் எரர் இருக்கு, இதை கிளிக் பண்ணி பார்த்தாச்சுன்னா நிறைய மேக்ரோ இருக்கு. எக்ஸ்பிளைன் எரர்னு ஒரு மேக்ரோ இருக்கு, வித்தவுட் எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒரு எரர் மேக்ரோ இருக்கு, வித் ரெசீவ் நெக்ஸ்ட் சொல்லி ஒரு மேக். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஸ்பேஸ் இல்லாம வந்துட்டு இருக்கு. எல்லாம் மேக்ரோ நேம்லாம் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது இல்லையா? அதனால ஸ்பேஸ் இல்லாம போட்டிருக்கோம். இப்போ வித் ரெசீவ் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணா கீழே இந்த இடத்துல ஒரு பார்த்தீங்கன்னா இது இந்த மேக்ரோ சப் வித் ரெசீவ் நெக்ஸ்ட் சொல்லி போட்டு எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி எண்ட் சப்ல இந்த இடத்துல வந்து நிற்கும். இதுதான் வந்து இந்த இடத்துல வித் ரெசீவ் நெக்ஸ்ட் இருக்கு அந்த மேக்ரோ. ஸோ வித்தவுட் எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு ஒரு மேக்ரோ இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சப் எண்ட் சப்ல முடியுது. ஸோ இந்த மேக்ரோட நேம் வித்தவுட் எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாட்டத்துல இருக்கிற ஒரு மேக்ரோ நேம், அதுக்கு மேல உள்ள அடுத்த மேக்ரோ நேம், அப்புறம் இது ரெண்டு தான் இப்ப பார்த்தோம். அடுத்த மூணாவது நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ண எக்ஸிக்யூட் பண்ண போறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்து சப் எக்ஸ்பிளைன் எரரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சொல்லுது. ரெண்டாவது ஆன் எரர் ரெசீவ் நெக்ஸ்ட் அப்படின்ற லைனை எக்ஸிக்யூட் பண்ணட்டுமான்னு சொல்லி எல்லோ கலர் போட்டு கேக்குது. எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதனால ஷீட்ஸ் போயிட்டு என்ன பண்ணுது, ஷீட்ஸ்ன்ற ஆப்ஜெக்ட்ஸுக்குள்ள எல்லாம் ஒவ்வொரு ஷீட்டா செக் பண்ணி பார்க்க. ஏன்னா ஷீட்ஸ்ன்னு சொல்லி ப்ளூரல்ல கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஷீட்டா செக் பண்ணிட்டு ஷீட் எக்ஸ்ன்னு எங்கேயா இருக்கா, ஷீட் எக்ஸ்ன்னு எங்கேயா இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம கிட்ட இப்போ ரெண்டு ஷீட் தான் இருக்கு. எய்ம்னு ஒரு ஷீட் இருக்கு, எக்ஸல்ல பாருங்க ஷீட் 1 ஒரு ஷீட் இருக்கு, அவ்வளவுதான். ஸோ ஷீட் எக்ஸ்ன்ற ஷீட் இல்லை.
அப்படின்னா என்ன பண்ணுவோம், எரர் வந்துருச்சு இல்லையா, அப்ப ஜம்ப் பண்ணிடும். அடுத்து ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் A1 ஈக்குவல் டு நேம் இருக்கா. ஸோ என்ன பண்ணப்போம், ஆக்டிவ் ஷீட் எதுப்போம், ஏன்ற ஷீட். ஸோ A1ல போயிட்டு என்ன பண்ணும், அதுல நேம் அப்படின்றத போடணும். போட்டுச்சாங்க இல்ல இல்லையா, ஏன், ஏன்னா ஏன்ற ஷீட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணல. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு, ஆக்டிவ் ஷீட் அந்த ஷீட் எக்ஸ்ன்னு சொல்லி அதை தான் ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்கோம். ஏன்ற ஷீட் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தா எஸ். இப்போ வந்து அடுத்து ஆக்டிவ் ஷீட்ல போயிட்டு நேம், சாரி இங்க வந்து நேம்ன்றது வந்திருக்கணும், ஏன்னா நேம்ன்றது டபுள் கோட்ல போடல இல்லையா. அடுத்து ஃபாதர்ஸ் நேம் B1 வந்துருச்சு பாருங்க, ஏன்னா ஆக்டிவ் ஷீட் இதுதான், இப்போதைக்கு ஆக்டிவ் ஷீட் இதுதான் இல்லையா. ஸோ ஃபாதர்ஸ் நேம் வந்துருச்சு. அடுத்தது A2ல கணேஷ்னு சொல்லி போடணும். அடுத்தது B2ல ஈஸ்வரன் சொல்லி போடணும், வந்துருச்சு. அடுத்து ஷீட்ஸ் அப்படின்ற கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ல மறுபடியும் ஷீட் 1 அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு அதை ஆக்டிவேட் பண்ணி சொல்லி சொல்றோம். ஓகே, ஆக்டிவேட் பண்ணாச்சு. B2ல 100 போடுன்னு சொல்லி சொல்றோம். ஓகே போட்டாச்சு. B3ல 200 போடுன்னு சொல்லி சொல்றோம், போட்டாச்சு. அடுத்து B5ல ஒரு ஃபார்முலா என்ட்ரி பண்ணுன்னு சொல்லி சொல்றோம். B5ல ஒரு ஃபார்முலா என்ட்ரி பண்ணுச்சு. இப்போ கிளிக் பண்ணி பாருங்க B5. இங்க இடத்துல 300 தெரிஞ்சாலும் ஃபார்முலா பார்ல போய் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு B2 பிளஸ் சிம்பிள் B3 அப்படின்னு சொல்லி டைப் ஆகுது. இந்த டீட்டில் அப்படியே டைப் பண்ணி, ஏன்னா டபுள் கோட்டுக்குள்ள இருக்கிறது அப்படியே டைப் பண்ணிடும். ஓகே, எண்ட் ஸ்டெப் கொடுத்துனாக்கும். ஓகே ரைட், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஷீட் எக்ஸ்ல மட்டும் தான் இதெல்லாம் டைப் பண்ணணும்னு சொல்லி நம்ம சொல்லணும் இல்லையா, ஆக்டிவ் ஷீட்டை போய் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணோம், ஷீட்ஸ்ல போயிட்டு ஷீட் எக்ஸ் அப்படின்றத போடணும். ஓகே, ஷீட் எக்ஸ் டாட் ரேஞ்ச் அப்படின்னு போட்டு விட்டுருக்கோம். இதுல இந்த நேம்ன்றது வந்து அந்த டபுள் கோட்ல நம்ம போடாம விட்டதுனால டைப் ஆகல. ஓகே, இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலாமா. ரைட், இப்போ ஏம்ன்ற ஷீட்டை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணி இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்க்கலாமா. ஓகே, இப்போ பாருங்க, ஒன் பை ஒன்னா ரன் பண்ணலாம். சப் எக்ஸ்பிளைன் எரர் அப்படின்ற லைன் எக்ஸிக்யூட் பண்ணுமான்னு கேக்குது. ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, பண்ணிட்டேன். ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட். எரர் வந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வேலையை கவனி, நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் ஒர்க் பண்ணிட்டே போ, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் விடாத செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு உன்னோட கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறமான்னு கேக்குது கம்ப்யூட்டர். ஓகே பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஷீட்ஸ் அப்படின்ற கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ல ஷீட் எக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கு. ஒரு பர்டிகுலர் சிங்குலர் ஆப்ஜெக்ட் இருக்குதா, ஷீட் எக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஓகே, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவான்னு கேக்குது, எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டான். அந்த மாதிரி இல்லை, அதனால ஜம்ப் ஆகி நெக்ஸ்ட் போயிடுச்சு இல்லையா. ஷீட்ஸ் அப்புறம் ஷீட் எக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்களா, இது வந்து டபுள் கோட் கொடுத்துருக்கணும், கொடுக்காதனால இப்போ எக்ஸிக்யூட் ஆகுது, இதுவும் எரர் தான் வரும். ஓகே, இப்போ ஆக்டிவ் ஷீட் ரேஞ்ச் B1 இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு ஃபாதர்ஸ் நேம்ன்றத டைப் பண்ணும். இப்போ ஆக்டிவ் ஷீட் எது, எய்ம் அப்படின்றத ஆக்டிவ் ஷீட். அங்க போயிட்டு B1ல ஃபாதர்ஸ் நேம் போட்டாச்சு. அடுத்தது எல்லாத்தையும் இப்படி ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்து நம்ம போய் பார்ப்போம் இங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல டபுள் கோட்டுக்குள்ளதான் ஷீட் எக்ஸ்ன்றது வரணும் கோட்ல. ஓகே, இப்போ அது போட்டாச்சு. இப்போ மறுபடியும் ஃபுல்லா ஒன் பை ஒன்னா இந்த எய்ம் அப்படின்ற ஷீட்ல வச்சுக்கலாம். இதெல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபுல்லா ரன் பண்ணிடலாம். ஓகே, ஃபுல்லா ரன் பண்ணி விட்டுரும். பாத்தீங்கன்னா எய்ம்ன்ற ஷீட்ல போய் பார்த்தா இந்த ஃபாதர்ஸ் நேம் கணேஷ் ஈஸ்வரன்லாம் தான் வந்திருக்கும், இந்த நேம் மட்டும் வரல. ஏன்னா இதுல நம்ம கொடுத்துருக்கிறது ஷீட்ஸ் என்ற கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 எத்தனை ஷீட் இருக்கோ எல்லாத்தையும் பாரு அப்படின்னு அர்த்தம். பார்த்துட்டு அதுல போய் ஷீட் எக்ஸ்ன்றதை இருக்குதான்னு போய் பாருன்னு சொல்லி அர்த்தம். இருந்துச்சுன்னா அதுல போய் ரேஞ்ச் A1ல போயிட்டு நேம் சொல்லி கொடுக்கும். அந்த மாதிரி இல்லைன்னா நேம் டைப் பண்ணலாம். அதனால அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் B1 அப்படின்னு சொல்லி போட்டு ஃபாதர்ஸ் நேம் சொல்லி வந்திருக்கு. இப்போ ஆக்டிவ் ஷீட்ல போயிட்டு B1ல ஃபாதர்ஸ் நேம் கொடுத்துச்சு. எது ஆக்டிவ் ஷீட்டா இருந்துச்சு, நமக்கு இந்த எய்ம்ன்ற ஷீட் தான் ஆக்டிவ் ஷீட்டா இருந்துச்சு. மறுபடியும் இதெல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஷீட்ஸ் போட்டு அந்த ஒரு பேரந்திசிஸ்குள்ள டபுள் கோட்டுக்குள்ள ஷீட் எக்ஸ்ன்னு சொல்லிருக்கு, அது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சுக்கோம். இப்போ ஃபுல்லா ரன் பண்ணா இந்த ஆக்டிவ் ஷீட்ன்ற எய்ம்குள்ள இதெல்லாம் வராது. இதெல்லாம் முன்னாடி எய்ம்ல ஒர்க் ஆச்சு இல்லையா, இனிமேல் எய்ம்குள்ள வராது. ஸோ ரன் பண்ணி ஃபுல்லா ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா எய்ம்ல எதுவுமே டைப் ஆகல, ஏன்னா எய்ம் வந்து ஆக்டிவ் ஷீட்டா இருக்கும்போது இங்க ஆக்டிவ் ஷீட்னு சொல்லி ஒர்க் ஆச்சு. இப்போ ஷீட் எக்ஸ்ல போய் பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டோம்.
இல்லையா? ஷீட் டெக்ஸ்ட்ல எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அடுத்தது வந்துச்சு. இதுலலாம் இந்த வேலையெல்லாம் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ ஷீட் டெக்ஸ்ட்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணலாமா? ஷீட் டெக்ஸ்ட்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஷீட் டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா? இப்போ இந்த எரர் வருமா? இப்போ வராது இல்லையா? ஃபுல்லா ரன் பண்ணா இங்க போய் பார்த்தீங்கன்னா ஷீட் டெக்ஸ்ட்ல போயிட்டு எல்லா டீட்டெயிலும் என்ட்ரி ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா இப்போ உங்களுக்கு? ரைட். ஸோ இப்போ ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்னா அந்த வேலையை கண்டினியூ பண்ண எரர்ல நின்றுடும். பஸ் அங்கேயே ஸ்டக் ஆகி பிரேக் டவுன் ஆகி நின்றுடும். பேசஞ்சர்ஸ்ல போக முடியாது. ஓகே. இப்போ இந்த பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க. அடுத்த பஸ்லாம் போகணும், அந்த ரோடு பிளாக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் வந்து இந்த ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணும்? திரும்பவும் எரர் வந்தா ஸ்டாப் பண்ணிடு. வேற ஏதாவது பெரிய பிரச்சனையை போய் மாட்டிடக்கூடாது. அதனால என்ன பண்ணும்? ஆன் எரர் கோ டு 0 அப்படின்னு சொல்லி போடணும். ஓகே, 0 ஓ போடக்கூடாது, 0ன்னு இருக்கும். ஸோ இப்போ ஷீட் 1ன்றது இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஷீட் 1 இல்லாம நான் வந்து என்ன பண்றேன்? ஃபார்முலான்னு சொல்லி போடலாமா? ஃபார்முலான்னு ஒரு ஷீட் இருக்கு. இந்த ஷீட்ல இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? ஃபுல்லா. ஓகே, சப் எக்ஸ்பிளைன் எரர் ரன் பண்ணு. ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் ரன் பண்ணு. ஷீட் டெக்ஸ்ட் இருக்குதா? இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது நேம் அப்படின்றத A1ல போடு, பண்ணியாச்சு. B1ல ஃபாதர்ஸ் நேம் போடு, பண்ணியாச்சு. A2ல கணேஷ் போடு, போட்டாச்சு. B2ல ஈஸ்வரன் போடு, போட்டாச்சு. அடுத்து ஆன் எரர் கோ டு 0. இப்போ வந்து என்னாச்சு? ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்ன்றது இன்வேலிட் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா ஆன் எரர் கோ டு 0ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணுது? ஷீட்ஸ் ஃபார்முலா டாட் ஆக்டிவேட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஷீட் இருக்கா? ஷீட்ஸ் அப்படின்ற கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 எத்தனை ஷீட் இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா போட்டு ஒரு ஆப்ஜெக்டா குரூப்பா டிஃபைன் பண்ண அது பேரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஆப்ஜெக்ட். ஷீட்ஸ் அப்படின்றது எக்ஸல் ஆப்ஜெக்ட் கிடையாது. இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் சொல்லி சொல்லணும். ஃபார்முலா அப்படின்னு வச்சுன்னா அது ஒரு ஷீட்டோட நேம். ஏன்னா ஷீட்ஸ்ல போயிட்டு அந்த டபுள் கோட்ல போயிட்டு ஃபார்முலா சொல்லி கொடுத்ததுனால அது ஷீட்டோட நேம். ஓகே. இப்போ அந்த மாதிரி ஷீட் இருந்துச்சுன்னா ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஃபார்முலா ஷீட் இங்க இருக்கா? இல்ல. அப்ப என்ன எரர் இல்லையா? அப்ப எரர்னா கோ டு 0னா ஜஸ்ட் அவ்வளவுதான், முடிஞ்சிடும். இந்த மாதிரி எரர்னா இந்த மாதிரி எரர் காமிக்கும், நின்றும், ஸ்டக் ஆகி நிற்கும். இனிமே இங்க வேலை செய்யாது. ஓகே. ஸோ இப்போ புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்னா எப்படி ஒர்க் ஆகுது? ஆன் எரர் கோ டு 0னா எப்படி, எந்த எரர் நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுனால இவ்வளவு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இப்போ ஏன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ உங்களுக்கு சுச்சுவேஷன் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தான் டிசைட் பண்ணணும். ரைட். இப்போ ஃபார்முலான்னு ஒரு ஷீட் கிரியேட் பண்ணலாமா? இப்போ ஷீட் 1ன்ற ஒரு ஷீட் இருக்கு. நான் போயிட்டு ஃபார்முலான்னு இன்னொரு ஷீட்டை கிரியேட் பண்றேன். ஃபார்முலான்னு ஒரு ஷீட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எய்ம்ன்ற ஷீட்டை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு மறுபடியும் 1 by 1 ரன் பண்ணி பார்க்கலாம். சப் எக்ஸ்பிளைன் எரர் எல்லோ கலர்ல இருக்கு, ரன் பண்ணட்டுமான்னு கேக்குது கம்ப்யூட்டர், ரன் பண்ணி சொல்லிட்டேன். ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட் எல்லோ கலர்ல இருக்க, ரன் பண்ணட்டுமான்னு கம்ப்யூட்டர் கேக்குது, ரன் பண்ண சொல்லிட்டேன். ஷீட் ஆக்ஷன் சொல்லி ஒரு ஷீட் இருக்கு, அதை இந்த ஆக்டிவேட் பண்ணா எஸ் இருக்குது, ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதுல A1ல நேம் போடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? நேம் ஆல்ரெடி போட்டுச்சு, அதை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்றேன்? திரும்ப போடுறேன். இங்க வந்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்குள்ள விண்டோ இதுல வந்து விசுவல் பேசிக் கோடுக்குள்ள வந்துட்டு மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்றேன். ஷீட் டெக்ஸ்ட்ல ரேஞ்ச் B1ல ஃபாதர்ஸ் நேம் சொல்லி போடுன்னு சொல்லி சொல்றேன். எஸ் போடு, போட்டாச்சு. அடுத்தது A2ல கணேஷ் போடு, போட்டாச்சு. B2ல ஈஸ்வரன் போடு, போட்டாச்சு. அடுத்தது ஆன் எரர் கோ டு 0ன்னு இருக்கு இல்லையா? அங்க வந்து 0 எரர் இருந்தா 0 பண்ணுன்னு சொல்லி போட்டிருக்கோம். அடுத்தது ஷீட்ஸ்ல ஃபார்முலா டாட் ஆக்டிவேட்னு சொல்லி, இப்போ முன்னாடி ஷீட்ல வந்து ஃபார்முலான்னு சொல்லி இல்லாம இருந்துச்சு. அப்போ வந்து ஸ்டக் ஆகி நின்று என்ன எரர்னு காமிச்சது. இப்போ ஃபார்முலான்ற ஷீட் இருக்கு. என்ன பண்ணுது? இப்போ நமக்கு காமிக்குது எஸ் இருக்குதுன்னு சொல்லி அதை ஆக்டிவேட் பண்ணிடுச்சு. B2ல 100 போடு, போட்டாச்சு. B3ல 200 போடு, போட்டாச்சு. B5ல ஃபார்முலா போடு. என்ன ஃபார்முலா? அதுல போயிட்டு ஈக்குவல் டு டைப் பண்ணு, B2 டைப் பண்ணு, பிளஸ் டைப் பண்ணு, B3 டைப் பண்ணு சொல்லி எல்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் டபுள் கோட்ல இருக்கலாம், அப்படியே டைப் பண்ணும். போட்டாச்சு, டைப் பண்ணியாச்சு, வந்துச்சு. எண்ட் செவன் முடிச்சாச்சு. இப்போ B5ல போய் பார்த்தா இந்த ஃபார்முலா இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ. எய்ம் வந்து ஆன் எரர் ரெஸ்யூம் நெக்ஸ்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஆன் எரர் கோ டு 0னா என்னன்னு பார்த்துட்டோம். Okay, so thank you very much for watching this video.
நீங்க இது வரைக்கும் என்னோட வீடியோ சேனல் டிபிஏபி அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஆல் அப்படின்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்? நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும். அந்த தகவல்லாம் வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட் டைம் இருக்கோ அப்ப நீங்க அந்த வீடியோல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் வந்து இந்த வீடியோ பார்க்குறேன். உங்களை மாதிரி இப்போ நான் பார்க்குறேன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த கீழே சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் கொடுத்துருக்கீங்களா? இந்த பட்டன் வந்து நீங்க கிளிக் பண்ண ட்ரை பண்றீங்க. இப்போ நான் கிளிக் பண்ணா சப்ஸ்கிரைப் ஆச்சு. ஏன்னா நான் வந்து கூகுள்ல போயிட்டு சைன்இன் பண்ணிட்டேன். யூடியூப்ல ஆல்ரெடி சைன்இன் பண்ணிருக்கிறேன். ஓகே, சைன்இன் பண்ணா சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ண உடனே இந்த பெல் ஐக்கான் பட்டன் இந்த மாதிரி ஷ்ரிங்க் ஆகி பெல் ஐக்கான் பட்டன் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டன் எக்ஸ்டெண்ட் ஆகி சுருங்கி இந்த மாதிரி பெல் ஐக்கான் பட்டன் வந்துடும். இப்போ இந்த இதில் ஒரு ஆரோ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆல் அப்படின்ற கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ பெல் ஐக்கானோட சிம்பிள் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு லைன், டாப்ல ரைட் சைடில் ஒரு லைன், ரெயின் வர்ற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி சிம்பிள் தான் ஆல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நீங்க போயிட்டு லைக் பட்டன் பிரஸ் பண்ணா லைக் பட்டன் பிரஸ் ஆகும். கமெண்ட்ஸ் பிரஸ் பண்ணா கமெண்ட் பிரஸ் ஆகும். சப்போஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ நான் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறத. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாச்சுன்னா இதுல வந்து நீங்க இந்த இது ஜஸ்ட் எப்படின்றத காமிக்கிறோம் உங்களுக்கு. இது வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் போயிட்டு நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்க எந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜில் கூகுள் எதில் வேணாலும் நீங்க போயிட்டு அந்த வீடியோ பாக்குறீங்க, யூடியூப் வீடியோ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த யூடியூப் வீடியோ நீங்க பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, இது பிரஸ் பண்ண டைப் பண்றீங்க. ஓகே, பிரபாகர் வீடியோ நல்லா போட்டிருக்கிறாரு, அந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், அவர் போடுற வீடியோ எல்லாம் நமக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. பிரஸ் பண்றீங்க. இந்த மாதிரி வந்து வாண்ட் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல், சைன் இன் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நீங்க சைன் இன் பண்ணாம பண்ணதுனால சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ண முடியல. ஓகே, அட்லீஸ்ட் அவருக்கு லைக்கா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பிரஸ் பண்றீங்க. இப்போ லைக் திஸ் வீடியோ, சைன் இன் டு மேக் யுவர் ஆப்ஷன் சொல்லி கவுண்ட் ஒப்பீனியன் கவுண்ட் போட்டு சைன் இன் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இதுவும் சைன் இன் பண்ணாதான் லைக் பட்டன் பிரஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் கமெண்டா எழுதலாம் சொல்லி இங்க வரீங்கன்னா இங்கேயும் பண்ண முடியும். ஏன்னா சைன் இன் பண்ணாதான் இந்த 3 விஷயம் பண்ண முடியும். ஆனா ஓகே, இவர் போட்டிருக்க வீடியோ பிடிச்சிருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்கா ஷேர் பண்ண சொல்லிட்டு இந்த ஷேர் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி போயிட்டு நீங்க மெசேஜ் அனுப்பலாம், வாட்ஸ்அப்ல அனுப்பலாம், ஃபேஸ்புக்ல அனுப்பலாம். இல்லையா, காப்பி பண்ணிட்டு அந்த லிங்கை நீங்க வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். நீங்க ஒரு HTML வெப்சைட் கிரியேட் பண்ண ஒரு HTML கோடு கிரியேட் பண்ணீங்களா, அதுல போயிட்டு என்னோட வீடியோ வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணணும்னு வச்சுங்களேன். இதை கிளிக் பண்ணி பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஐ ஃப்ரேம் சொல்லி வரும். லெஸ் தேன் சிம்பிள் போட்டு ஐ ஃப்ரேம் சொல்லி போட்டு வந்து பிளா பிளா நிறைய இருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் வந்து இதுல பாருங்க, லெஸ் தேன் ஸ்லாஷ் ஐ ஃப்ரேம் சொல்லி போட்டு கிரேட்டர் தேன் சிம்பிளோட முடியுது. இவ்வளவு கோடை நீங்க காப்பி பண்ணி போட்டீங்கன்னா அந்த வீடியோ அப்படியே ஜஸ்ட் எம்பெட் ஆயிடும். அந்த லிங்க் அப்படியே ஜஸ்ட் பேஸ்ட் ஆயிடும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு போயிட்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி அந்த சப்ஸ்கிரைப்ன்ற வேர்டு மறைஞ்சி எக்ஸ்டெண்ட் ஆகி பெல் ஐக்கான வரும். இதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. லைக் பட்டனை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி மாறும். அப்புறம் கமெண்ட் எழுத முடியும் உங்களால. கமெண்ட் எழுதும்போது என்ன பண்ணும்? வெரி நைஸ் அண்ட் எக்ஸலண்ட். Excellent video, but can you please make with another 2 example அப்படின்னு சொல்லி போட்டு டைப் பண்ண விரும்புறீங்க வச்சுங்களேன். இந்த மாதிரி போட்டு அப்படி போட்டு இந்த மாதிரி போட்டு கமெண்ட் சொல்லி எழுதலாம். ஓகே, ஸோ இப்போ நான் அனுப்பிச்சிட்டேன் இல்லையா, அவர் அதை பார்த்துட்டு இன்னொரு வீடியோ 2 வீடியோ போடணும்னு சொல்லி விருப்பப்பட்டாருன்னா போடலாம். இப்போ நான் அனுப்பிச்ச வீடியோ நான் அனுப்பிச்ச கமெண்ட் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பாருங்க, @Prabhakar Srinivasagam D1730 சொல்லி போட்டு 0 seconds ago இருக்கு. ஓகே, வெரி நைஸ் அண்ட் எக்ஸலன்ட் வீடியோ, கேன் யூ ப்ளீஸ் மேக் வித் another 2 examples அப்படின்னு சொல்லி கேட்டுங்க இல்லையா. அவர் பார்த்துட்டு டைம் இருந்தா பண்ணுவார். ஓகே, இது வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறவர் கெவின் ஸ்ட்ராட்பர்ட்ன்றவர் நிறைய இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதோட வீடியோலாம் நான் பார்த்துருக்கிறேன். 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல எக்ஸல் நிறைய நானே ஓன கத்துக்கிட்டேன். ஓகே, எந்த வீடியோ அப்பெல்லாம் கிடையாது. முன்னாடிலாம் யூடியூப் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது. அப்பவே வந்து லோட்டஸ் 1 2 3 இருக்கும்போதே நான் வந்து எக்ஸல் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ வந்து கத்துக்கிட்டனால நிறைய இப்போ வந்து யூடியூப் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா
சின்ன சின்ன வீடியோஸ் நிறைய போடுறாங்க, பெரிய வீடியோஸ்லாம் நிறைய போடுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, நிறைய பேர் நல்லா வீடியோ போடுறாங்க. அப்ப நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தமிழ்ல புரியுற மாதிரி போட்டா பிடிக்கும் இல்லையா? அவங்களுக்காக தமிழ்ல போட்டா என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண அந்த யூடியூப் வீடியோவை. அந்த வீடியோ வந்து நீங்க ஆதரிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணணும், ஆல் பட்டன் பிரஸ் பண்ணணும், லைக் பட்டன் பிரஸ் பண்ணணும். லைக் பட்டன் பிரஸ் பண்ணா மாட்டாங்க, லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அப்ப நீங்க லைக் பட்டன் நிறைய பேர் பிரஸ் பாருங்க. இந்த வீடியோக்கு வந்து 30K லைக்ஸ் இருக்கு இல்லையா? இது 30,000 பேருக்கு மேல பார்த்துருக்க வந்து லைக் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அது மாதிரி வந்து என்னோட சேனலுக்கு வந்து இது வரைக்கும் 429 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. இவருக்கு பாருங்க 4.31 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. நல்ல வீடியோ போடுறாரு. ஸோ உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு சர்வீஸாக தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல பண்ணல. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை என்னோட ஸ்டைல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கமெண்ட் எழுதுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.